பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆஃப் டீச்சிங்ஸ்ல தான் நம்ம இருக்கோம். எப்போ தொடரும் அப்படின்னா, சங்கீதம் 23:1 வந்து கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் பார்த்தோம். புல்லுள்ள இடங்கள், அமர்ந்த தண்ணீர்கள், கர்த்தர் நல்ல மேய்ப்பன், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் அவர் என் ஆத்மாவை தேற்றரவாளன் நம்ம பார்த்தோம். தம்முடைய கெத்துக்காக, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்தும் நல்ல தகப்பன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கடைசியா நம்ம பார்த்தது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். லாஸ்ட் வீக் வந்து யுவர் ராட் அண்ட் ஸ்டாஃப் தி கம்ஃபர்ட் மீ. அவருடைய கோல் எப்படி நம்மை தேற்றும், அவரும் தேற்றரவாளன் தான். கோலை கொண்டும் தடியை கொண்டும் எப்படி தேற்றுவார் நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல சங்கீதம் 23:5 வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வசனம் படிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லை ஃபுல் வேர்ஸ் பார்க்க டைம் இருக்காது நான் நம்புறேன். பட் பாதி வேர்ஸா நம்ம தியானிக்கலாம். இந்த வசனத்துல தான் இப்போ ஃபர்ஸ்ட் 4 வசனத்துல இல்லாத புதிய இன்ட்ரோடக்ஷன் இந்த வசனத்துல வருது. என்ன வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆத்தர் சங்கீதக்காரர் வந்து இந்த இந்த வசனம் எழுதும் போது ஒன்று அவரை இதுக்கு முன்னாடி இருந்த 4 வசனங்கள் வந்து ஒன்று அவரை பத்தி எழுதுறாரு, ரெண்டாவது வந்து மேய்ப்பனை பத்தி எழுதுறாரு, ஆண்டவரை பத்தி. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அவர்கள் யாரு அப்படின்னா சத்துருக்கள், தி எனிமீஸ். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருன்னா சத்துருக்கள் இருந்தாங்கன்னா அவங்களை கொஞ்ச நேரம் மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. ஏன்னா எனிமீஸ்னு வரும்போது நம்ம வந்து எப்பவுமே டக்குன்னு நேற்று நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, நேற்று நம்ம திட்டினவங்க, ஆஃபீஸ்ல நம்மளை திட்டின மேனேஜர்ஸ், சபையில உங்களை கண்டிக்கிறவங்க பாஸ்டர்ஸ், இந்த மாதிரிலாம் எத்தனை வந்துடும் பாருங்களேன். அந்த மாதிரிலாம் இல்லாதபடிக்கு யாரு நம்மளை நிஜமாவே இது பண்றா அப்படின்றதுலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஸ்கிரீன்ல இருக்கிற பிக்சர் பாருங்க. இதுதான் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனிமீஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் மட்டும் நல்லா யோசிச்சுக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, இதை மட்டும் தான் நம்ம இந்த வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. இந்த வசனத்தை நான் படிக்கும்போது எனக்கு புது புது இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கிடைச்சது. அதை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன அப்படின்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் அப்படின்னு படிக்கலாம். வேதத்தை வந்து புரட்டிலாம் பேசல, நல்லா தெளிவா சொல்றேன். இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது கொஞ்சம் செக்மெண்டைஸ் பண்ணி படிக்கும்போது எப்படி நான் படிக்கும்போது எனக்கு ஒரு ஒரு விதமான ஹிட் கிடைச்சது அப்படின்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு அப்புறம் பார்க்க போறோம். பட் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து, என் சத்துருக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் முன்பாக என்னை காப்பாற்ற, என்னை உயர்த்தி வைக்க ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய மெய்ப்பன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர். இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி இருக்கு பாருங்களேன். இது ஒரு ஸ்டேட்டஸாவே போடலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக இயேசு நிற்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக இயேசு என்னை ஜெயிக்க வைப்பார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவீர். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் என் தலையை நீர் அபிஷேகம் பண்ணுவீர். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் நின்று எனக்காக யுத்தம் பண்ணுவீர். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எல்லா காரியத்தையும் எனக்காக செய்து முடிப்பீர். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி இருக்கு. ஸோ அந்த விதமான வேர்டு பிளே பண்ணும்போது நம்ம இன்னும் அதிகமாக அவருடைய அன்பை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு விஷயம் நான் கிளாரிட்டி கொடுத்துட்டு அடுத்த சப்ஜெக்ட் போறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் இருக்கிறார். அவரை தாண்டி தான் சத்துருக்கள் நம்ம கிட்ட வரணுன்ற ஹோப் இந்த வேர்ஸ்ல இருந்து எனக்கு கிடைக்குது. அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். முக்கியமான விஷயம், என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு ஒரு பந்தி. பக்கத்துல ஆள் இருந்தாங்கன்னா சொல்லுங்க. எனக்கு ஒரு பந்தி, எனக்கு ஒரு பந்தி. என்ன பண்றாரா அந்த பந்தி, எனக்கு ஒரு பந்தி இருக்குது. ஓகேவா, அது நல்லா ஞாபகம் வச்சு. எனக்கு ஒரு பந்தியை, அடுத்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, ஆயத்தப்படுத்தி. ப்ரிப்பரேஷன், ஆயத்தப்படுத்தி. யூ ப்ரிப்பேர் அ டேபிள் பிஃபோர் மீ இன் தி பிரசன்ஸ் ஆஃப் மை எனிமீஸ். ஓகேவா? ஓகே, அடுத்ததெல்லாம் நம்ம போகிறது. இது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனிதிங் தட் கெட்ஸ் ப்ரிப்பேர்ட் வில் டேக் டைம். எப்படி? எனிதிங் தட் கெட்ஸ் ப்ரிப்பேர்ட் வில் டேக் டைம். ஓகே, இந்த பிக்சர்ஸ் நான் எடுத்துறேன், திருப்பி நம்ம இது வருவோம். ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், எதெல்லாம் ஆயத்தமாக்கப்படுகிறதோ அதெல்லாம் டைம் எடுக்கும். நல்ல ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, நல்ல உணவை தயார் பண்றாங்க அப்படின்னா கம்பல்சரி டைம் எடுக்கும்.
வீட்டில் நல்ல உணவு சமைச்சிங்க அப்படின்னா டைம் எடுத்து சமைச்சா எப்பவுமே நல்லா நல்லா குக் ஆகிட்டு வரும். அவசர அவசரமாக சமைச்சோன்னா அதில் ஒரு கடை வரும். ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போவோம், உடனே இன்ஸ்டன்ட் ஃபுட் கிடைக்கும் 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில். ஆனால் உடலுக்கு அவ்வளோ கெடுதி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ உடனே கிடைக்கிற காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கிற பட்சத்தில் எதெல்லாம் கர்த்தர் நமக்காக ப்ரிப்பேர் பண்ண, கர்த்தர் இல்லை மனுஷன் உட்பட இந்த ஃபுட் உட்பட எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணப்படுகிறதோ அதெல்லாம் டைம் எடுக்கும்ன்ற சத்தியத்தை நான் ஒரு தாட்டை வந்து மைண்டில் வச்சுட்டு இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வசனம் சொல்லுது, ஆண்டவரே என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அந்த ஆயத்தப்படுத்தின்ற வார்த்தை நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த ஆயத்தப்படுத்தி அப்படின்ற வார்த்தையை யோசிச்சு பார்க்கும்போது ஆயத்தப்படுத்துவாரா? வேற ஒரு இடத்துலயும் இவர் ஆயத்தப்படுத்துறாரு, மேய்ப்பேன் எங்க அப்படின்னு பார்த்தலாம். ஜம்ப் பண்ணலாமா? யோவான் 14:2 மற்றும் 3 இயேசு தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்து சொல்ற ஒரு வசனம். இந்த ஆயத்தப்படுத்தின வரும்போது நீங்க லிங்க் கிடைச்சது, அங்க போயிட்டு திருப்பி வரலாம். அவர் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். சங்கீதம் 23 ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை வருது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீ இருக்கிற பந்தியை பந்தி ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து ஸ்தலம் ஆயத்தப்படுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஆயத்தப்படுத்த போகிறேன். 3ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். கர்த்தருடைய பிள்ளைகள் சேர்த்துக் கர்த்தருடைய சத்துருக்கள், நம்மளுடைய சத்துருக்களும் கர்த்தருடைய சத்துருக்களும் ஒண்ணுதான். கர்த்தருடைய சத்துருக்கள் நரகத்திற்கு தள்ளப்படுவாங்க, நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இங்க இருந்து அங்க பார்க்கலாம், அங்க இருந்து இங்க பார்க்கலாம். ஏன்னா அதுதான் லாசரு ஆபிரகாம் அந்த கதையில சொல்லப்படுது. ஈஸியா பார்க்க முடியும், சம்டைம்ஸ் கம்யூனிகேட்டும் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பிக்சரை நான் எப்படி பார்த்தேன், இந்த சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தின போது இந்த டேபிள் போட்டுன்னு அப்படி நான் பார்க்கல. நான் எப்படி பார்த்தேன்னா, சத்துருக்கள் இஸ் ஈக்குவல் டு, சத்துருக்கள் என்பது நரகத்தை குறிக்குது. நரகத்திற்கு யாரெல்லாம் பாத்திரவான்களோ அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, சத்துருக்கள் என்பது ஒண்ணு நரகம், நரகத்துல இருக்கிற பிசாசு, நரகத்தின் அதிபதி பிசாசை குறிக்குது. ரெண்டாவது, நரகத்திற்கு தானா போய் ஆஜராகிறாங்களே, கர்த்தரை அறிந்தும் இல்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, உலகம் தான் நரகம் தான், அந்த நரகத்தின் பாதையில போறவங்க நம்ம யோசிச்சுக்கலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அப்படின்னு வரும்போது, இப்ப மேல் படிச்ச அந்த யோவான் 14:2-3 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கர்த்தருடைய கர்த்தருடைய பாதத்துல கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் நம்ம எல்லாரும். வாழ்ந்த பின்பு நம்ம ஒரு விஷயம் உருப்படியா பண்ண போறோம். என்ன அப்படின்னா, காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட பின்பு அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதன் விளைவுல கர்த்தருடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதுக்கப்புறம் 1000 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் லிட்ரலா பரலோகமோ நரகமோ பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும்போது இந்த பக்கம் பயங்கரமான ஒரு காரியம் நடக்கும் போது அதை அடுத்து நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஒரு விஷயம் நடக்கும் போது நரகத்துல இருந்து நம்மளுடைய சத்துருக்கள் நம்மளை பார்ப்பாங்க. அதுக்கு பேர் தான், இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு இன்டர்பிரிட்டேஷன், இன்னைக்கு கிடைச்ச ஒரு லேர்னிங். ஓகே, அந்த ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காருன்றார் இல்லையா, நான் இது கூட கம்பேர் பண்ண விருப்பப்படுறேன். என்னோட கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க, கொஞ்சம் யோசிங்க, இது எவ்வளவு சீரியஸான விஷயம். இப்போ இது ஒரு விஷயம் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு இல்லையா, இது வந்து என்னது பிரசன்ட். இப்ப பிரசன்ட்ல ஆயத்தப்படுத்தின்னு இருக்கிறார். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போல. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் போலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19, 6, 7, 8, எஸ் 8, 9 இத்தனை வசனங்கள் நம்ம படிக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலும், பெருவெள்ள இரைச்சல் போலும், பலத்த இடி முழக்கம் போலும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டங்கள் நடக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் அனௌன்ஸ்மெண்ட் வருது, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார். திருப்பி வந்து இந்த உலகத்தை கண்ட்ரோல் எடுத்துட்டு, ஐ மீன் கிங்டம் கண்ட்ரோல் எடுத்துட்டு அவர் வந்து அரசாட போகிறாரு. அப்புறம் நடக்க போற ஒரு காரியம். அடுத்த வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். இதுக்குதான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும். ஃபியூச்சர்ல பண்ண போறது தான் இப்ப நம்ம டெய்லி துதிகளை ஏற எடுக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையும் துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஹல்லேலூயா. இதுக்குதான் நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். ஆட்டுக்குட்டியானவருடைய
கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால். இங்க 2 விஷயம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. பிரசன்ட்ல இந்த காலகட்டத்துல வந்து, ஒண்ணு நம்மளுடைய மணவாளனாகிய இயேசு பரலோகத்துக்கு போயிட்டு அவரு உங்களுக்காக ஒரு பிளேஸ் ஆயத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல ஆயத்தம் பண்ணிருக்காரு. இங்கேயும் நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா மணவாளனை சந்திக்கும். ஸோ 2 விதமான ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இட்ஸ் டேக்கிங் டைம். ஓகேவா? டைம் எடுத்து 2 விதமான சிறப்பான ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குன்றத நம்ம வந்து உணரணும். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்து நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்போம், எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போம். அப்ப நடக்கிற கதைங்க. ஓகே. என்று சொல்ல கேட்டேன். 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பசுத்தவான்களுடைய நீதிகளே. பாத்தீங்களா? பசுத்தவான்களுடைய நீதி தான் அந்த மெல்லிய வஸ்திரமா. ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் ஒண்ணு பசுத்தவான்களா இருக்கணும். 2வது நீதி செய்யணும். நம்மளுடைய நீதிகள் தான் நமக்கு அளிக்கப்படுகிற அந்த மெல்லிய வஸ்திரம் சொல்லிட்டு இந்த வசனம் 19:8 சொல்லுது வெளிப்பத்து. அடுத்த வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு, அண்டர்லைன், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. விருந்துனா என்ன இருக்கும்? பந்தி இருக்கும், டேபிள் இருக்கும். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இங்க நம்ம எது கூட ஒரு கம்பாரிசன் பண்ண போறோம் அப்படின்னா, சங்கீதக்காரர் எழுதுறாரு, நீர் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தயம் ஆயத்தப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா வந்து சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நான் உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்றேன் அப்படின்ற மாதிரி. அவர்கள் அவர் ஒரு இடத்துல ஆயத்தம் படுத்தி கொண்டிருக்கிறாரு நமக்காக ஒரு பிளேஸ, ஒரு ரூம. இந்த இடத்துல நம்ம அவருக்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ப்ரிப்பரேஷன் நடந்துருக்கு. அங்கேயும் இயேசுவும் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறாரு. நீங்களும் நானும் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறோம். இந்த ப்ரிப்பரேஷன்ல எங்க எடுத்துன்னு போய் நம்மளை சேர்க்க போகுது அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு நீங்களும் நானும் தகுதியாகணும், பாத்திரவான்களாகணும் அப்படின்னா, இங்க சரியா ப்ரிப்பேர் பண்ணப்பட்டதா அந்த கல்யாண விருந்துக்கு பாத்திரவான்களா இருப்போம். இல்லைன்னா நம்மளுடைய சத்துருக்கள் நம்மளை பார்த்து பாடுவாங்க, சொல்லுவாங்க, என் சத்துருக்கள் முன்பாக நீர் எங்களுக்கு, நம்ம நரகத்துல உட்காந்து இங்க இருந்து பார்த்துன்னு இருப்போம். அவன் நம்மளை பார்த்து சொல்லுவான், பாத்தியாடா பந்தியன்ற மாதிரி. ஸோ நம்ம அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட வேணாம். நீதி செய்து எஸ்பெஷலாக கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்த ஜீவியம் வாழ்ந்து இந்த சைடு இருந்தோம்னு வைங்களேன், தைரியமா உட்காந்து ஒரு டேபிள், நல்லா ராயல் டேபிள் கற்பனை பண்ணிக்கோங்க. நல்லா சிறப்பான ஒரு ராயல் டேபிள்ல உட்காந்துக்கின்னு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துல நம்ம அனைவரும் இருக்கிற பட்சத்துல நமக்கு எதிராக நரகம் காணப்படுகிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க இருந்து நம்மள நம்மள எச்சகம் பேசினவங்க, நீ ஒரு முட்டாள், இப்படி பண்றியே, இப்படி முட்டாளா இருக்குதே, இழிச்சவாயனா இருக்குதே, சபைன்னு வருது, சர்ச்சுன்னு வருது, ஏசன் பைத்தியமா இருக்குது. இந்த மாதிரி உலகத்துல நம்மள தூஷித்த அனைவரும் நிச்சயமாக அங்க இருப்பார்கள். அவர்கள் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல. அதனால தான் நான் சொல்றேன், இந்த வசனம் சத்துருக்கள்னு வரும்போது நீங்க யாரை எடுத்துக்க கூடாது அப்படின்னா, நேத்து உங்களை திட்டினா இல்லையா ஒருத்தன், உங்க சொந்தக்காரன், அவன்லாம் எடுத்துக்காதீங்க. அவன்லாம் அந்த பெரிய சத்துருன்றது ரொம்ப பெரிய வேர்ட். ஓகேவா? சேட்டனை மட்டும்தான் குறிக்கிற ஒரு வேர்டா இருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் கர்த்தரை எதிர்க்கிற எல்லாருமே நமக்கு எதிரே ஆயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. கர்த்தரை எதிர்க்கிறேன்பா, ஆனா உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா நீங்க எச்சரிக்கையா இருங்க அந்த மாதிரி நபர்கிட்ட. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தாங்கன்னா நீங்க இன்னும் அவங்க டீம்ல இருப்பீங்க. கர்த்தரை எதிர்க்கிற டீம்ல நீங்க இருந்தாதான் கர்த்தரை எதிர்க்கிறவங்க உங்களை நேசிக்க முடியும். ஓகேவா? எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. கர்த்தரை எனக்கு பிடிக்காது, இயேசு பிடிக்காது, ஆனா உன்னை பிடிக்கும் அப்படின்னா கிளாஷ் ஆயிடும், நமக்கு செட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த விதமான ஒரு டிராவல்ல பண்ணி நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா என்னன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி அப்படின்னா, உலகத்திலே நான் தான் ஸ்தோத்திரம். பட் நான் என்னுடைய தியானத்துல நான் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து பயங்கரமா ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க நம்ம உட்காரும்போது நம்மளுடைய சத்துருக்கள் நரகத்துல நம்ம பார்க்க போகிறோம். அங்க இந்த வசனம் எனக்கு வந்து பயங்கரமா நம்ம எல்லாருக்குமே நிச்சயமா பயங்கரமா பொருந்தும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே. இதுவும் கல்யாண விருந்து, கல்யாண பந்தி, இது ஒண்ணு. ஓகேவா? விருந்து நம்பர் 1 இல்ல, திருப்பி சொல்றேன். விருந்து நம்பர் 2 இது. இப்போ இன்னொரு விஷயத்த வந்து நம்ம பார்க்க போறோம். இதுவுமே இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு பிக்சர் நான் உங்களுக்கு போடுறேன் ஸ்கிரீன்ல. இதுக்காகவும் நீங்க எக்ஸைட்டடா காத்து கொண்டிருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். ஆனா இந்த வேர்ஸ் கூட இது எப்படி கம்பேர் ஆகுதுன்றது தான் ஒரு அழகு. ஹல்லேலூயா. ஓகே. ஓகே. இந்த பிக்சர் நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா ஒரு கற்பனை தான். விருந்து நம்பர் 2 நம்ம அப்படி பார்த்தோம். விருந்து நம்பர் 1 லாஸ்ட் சப்பர்.
திருவிருந்து. ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்பது இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதை இயேசுவானவர் உயிரோடு இருக்கும்போது அவர் செய்த கடைசி சீஷர்களோட கூட, ஐ மீன் ஃபுல் பஞ்ச் ஆஃப் சீஷர்களோட கூட 12 பேரோட கூட சேர்ந்து செய்த கடைசி நற்செயல் என்ன அப்படின்னா, இந்த உடன்படிக்கை, அந்த புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக பிசாசு இந்த சீனை பார்த்து எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்தி திருவிருந்து, கர்த்தருடைய பந்தின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு பிசாசு இந்த விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த பந்தி முடிந்த பின்பு பிசாசு அவனுடைய எக்ஸ்ட்ரீமுக்கு போறான். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறான்னா, அன்றைக்கு நைட்டு தான் இந்த 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 இடத்துல சாப்பிட்டு யூதாஸ் உடனே கிளம்புறாரு. யூதாஸ் காரியத்து உடனே கிளம்பி போயிட்டு இயேசுவை அரெஸ்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ, வழியை பண்ணணுமோ அந்த மாதிரி செஞ்சிடார். ஸோ ஒரு விஷயம் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, பிசாசுக்கு பிடிக்காத, நம்மளுடைய சத்துருக்கு பிடிக்காத 2 பந்தி இருக்குது. ஒண்ணு ஆட்டுக்குட்டியானவருடைய பந்தி. அதுக்கு நம்மள போக விடாத இருக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவன் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவனுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அந்த 2வது பந்திக்கு நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்றால், இந்த முதலாம் பந்தியாகிய கர்த்தருடைய பந்தி என்கிற திருவிருந்தை நாம் அனுதினமும் உட்கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா வேதவசனம் சொல்றது அப்போஸ்தலர்ல அனுதினமும் அப்பம் பிக்கும்படி கூடி வந்தார்கள். நம்மள அனுதினம் முடியலையா, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ். ஓகே, வீக்லி ஒன்ஸ் எங்க சபையில கொடுக்க மாட்டாங்கன்னா பரவாயில்ல, மந்த்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு விதத்துல இந்த கர்த்தருடைய பந்தியை முதன்மைப்படுத்தி அந்த கர்த்தருடைய பந்தில இருக்கிற நன்மைகளையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது அனைத்து ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ள, உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக அனைத்து ஆசீர்வாதங்களும் அந்த கர்த்தருடைய பந்தியில அடங்கி இருக்கு. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க, ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னா, அது தனி ஒரு சீரீஸ் ஆஃப் டீச்சிங்ஸ். என் நம்பர் இருந்ததுன்னா நீங்க கம்யூனியன் சீரீஸ் பத்தி எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா நான் வேற ஒரு லிங்க்ஸ் அனுப்புறேன், அதை பார்த்து நீங்க கத்துங்க. ஓகே, நம்ம இதை பத்தி கத்துக்க போறது இல்ல. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அப்படின்ற வேர்ஸ் நான் படிக்கும் போது எனக்கு இந்த பிக்சர் வந்து எனக்கு தோணுச்சு. ஆமா இல்லையா, நம்மளுடைய சத்துருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய சத்துருக்கள் யாரும் பங்கு பெற முடியாத பந்தி இந்த கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பிள்ளைகள், எஸ்பெஷலா சீஷர்கள் மாத்திரம்தான் இதுல வந்து கையிட முடியும். புறஜாதியார் சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க லேஸ்ல. ஸோ யோசிச்சு பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் தெளிவா எழுதுறாரு இல்லையா, அபாத்திரமா கையிடக்கூடாது, அதுல வந்து ரொம்ப ரிஸ்க்ஸ் அடங்கி இருக்குன்ற மாதிரி. ஸோ கர்த்தருடைய சீஷர்களாகிய நமக்கு மட்டும் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட விருந்து இது. ஸோ இதை வந்து அனுதினமும் அனுபவிக்க முடிஞ்சவங்க அனுதினமும் அனுபவிங்க, இல்லை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அனுபவிங்க. ஸோ ப்ரெசென்ட்ல கர்த்தருடைய திருவிருந்து ரொம்ப முக்கியம். ஃபியூச்சர்ல ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நாள்ல இத்தனை நாட்கள் கர்த்தருடைய திருவிருந்தை அற்பமா நீங்க இருந்தீங்கன்னா, அற்பமானா அதோட சீரியஸ்னஸ் எண்ணாம இருந்தீங்கன்னா இந்த பிக்சர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். சங்கீதக்காரர் எழுதுனத நான் இங்க கம்பேர் பண்றேன். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. பிசாசு எப்பெல்லாம் நம்மள விழுங்கலான்ட்டு வகை தேடி சுற்றி தெரியும் போது விழுந்துட்டான், இந்த வாரம் இவனுக்கு வந்து கர்த்தருடைய பந்தியை பார்த்து அவன் இல்லைன்னும் போது கர்த்தருடைய பிரசனத்துல அவருடைய தேற்றுதலையும் அவருடைய ஆற்றுதலையும் அவருடைய பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்ட பின்பு நம்ம திருப்பி போயிட்டு அந்த கம்யூனியன், அந்த அப்பத்திலையும் அந்த திராட்சை ரசத்திலையும் நம்ம வந்து கையிடும் போது அது வந்து அவனை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த பரலோகத்துல இருக்கிற அந்த ரியாலிட்டியோட நிழல் தான் நம்ம இங்க உலகத்துல செய்திருக்கோம். அதெல்லாம் அந்த ரியாலிட்டி எல்லாம் அவன் வந்து அங்க பார்த்துட்டு தான் வந்துருக்கிறான். ஸோ அவனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. என்ன அப்படின்னா, அது இந்த மாதிரி விஷயங்கள், இது இந்த திருவிருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா அதோட சீரியஸ்னஸ் என்ன எல்லாமே அவன் கேருபாகிய சாத்தானுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுட்டு இங்க வந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா, இதை பார்த்தா அவன் வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுறான். இதை பார்த்து வந்து அவனுக்கு வந்து பிடிக்காம போயிடுது. அதனால நீங்களும் நானும் அதுல கையிடும் போது அவனுடைய அதிக ஆக்ரோஷத்துக்குள்ள ஆளாகிறோம். அதனால்தான் இந்த காலகட்டத்துல பயங்கரமான ஒரு ஸ்கெட்சு கிறிஸ்தவர்களுக்கு அவன் போட்டு கொண்டிருக்கான். என்ன அப்படின்னா, சர்ச்சைக்கு போனாதான்றா நீ திருவிருந்து எடுப்ப, உன்னை நான் எப்படி போக விடுறேன் பாருன்னு சொல்லிட்டு மேண்டேட்ரி ஹாலிடே அப்படின்ற கான்செப்டே கட் பண்ணி விட்டான். எப்படி நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்ற கான்செப்ட் அவன் கட் பண்ணிட்டு அழகா நம்மளை என்ன பண்ணிட்டான், வேலைக்கு அனுப்பி விட்டு என்ன பண்றான், இது போன்ற ஆன்லைன் சர்வீஸ் மூலியமா என்ன பண்றான் அப்படின்னா, ஆன்லைன் சர்வீஸ் மூலியமா அவன் வந்து வார்த்தையை கேட்க விட்டுருவான். ஏன்னா கேட்டவங்க கூட எப்படியும் கீழ்ப்படிய போறது, நீ போய் கேளு ராஜா அப்படின்ற மாதிரி வர்ஷிப்லாம் சிறப்பா பண்ண விடுவான். அநேக ஆன்லைன் மீடியம்ஸ் இருக்கு, யூடியூப்ல கூட நீங்க வர்ஷிப் கேட்கலாம். ஆனா நம்ம ஈடுபட முடியாத ஒரு இடம் என்ன அப்படின்னா, திருச்சபை விட்டா மோஸ்டா நம்ம வந்து கம்யூனியன்ல ஈடுபட முடியாது. இதுதான் பிசாசுடைய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டாக்டிக்ஸ். ஓகேவா, அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்கிரீன்ல இருக்குது பாருங்க, இது அவனுக்கு பிடிக்காது. இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும் பிசாசுக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா இந்த அப்பத்திலையும் இந்த திராட்சை ரசத்தையும்
நம்ம இதுல கையிடும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு தான். அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவர் பிசாசை எப்படி மேற்கொண்டார் போன்ற அனைத்து காரியங்களும் அனுதினமும் நினைவு கூறும்போது எஸ்ஐசிலையும் நம்ம இதை நினைவு கூற போகிறோம். ஐ மீன் இது லிட்டரலா பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல அதை பண்ணா கூட நல்லா இருக்கும். நம்ம அதை பிளான் பண்ணலாம் நிச்சயமா. திருவிருந்து பகுதி கொரோனா காலகட்டங்களில் நம்ம வீடுகளில் கூடும்போது அவங்க வீட்டில் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம பண்ணது இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம எஸ்ஐசியில் ப்ரிப்பேர் பண்ண இந்த வேர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த இந்த மெசேஜ் எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது இந்த கர்த்தருடைய பந்தி எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இவன் வந்து கடைசியா அதை பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், இதுக்கு மேலே இவருக்கு இடம் கொடுத்தா அநேக ராஜ்யத்தின் ரகசியங்களை இவனுக்கு சொல்லி கொடுத்துவா சொல்லிட்டு அடுத்த சீன்லயே அவரை காலி பண்றான்னா இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோ. இன்னொரு விஷயம், பிசாசு ஒன்றும் அவன் ஞானமா இல்லை, ஆண்டவருக்கு தெரியும் நைட்டு காட்டி கொடுக்க போறோம். கடைசியா எப்பவுமே பெஸ்ட்டை வந்து லாஸ்ட்ல வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கடைசியா சீஷர்களோட கடைசியா அவர் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து அந்த இடம் தான். அந்த இடத்துல முக்கியமான காரியங்களை பண்றாரு. அதுல ஒன் ஆஃப் த விஷயம் வந்து இந்த திருவிருந்து, இந்த புதிய உடன்படிக்கையின் அடையாளத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதை நம்ம பானம் பண்ணும்போது உட்கொள்ளும் போது வந்து அவருடைய திரு ரத்தத்தையும் திரு சரீரத்தையும் நம்ம நினைவு கூறுகிறோம். அதோடைய மேன்மைகள், அதோடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு வரும்போது, இப்போ நம்ம வந்து இந்த 2 வசனத்தோட லிங்க் நம்ம பார்த்தோம். என்ன லிங்க்? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னும் போது ஜென்ரலா எல்லாருமே யோசிக்கிறது என்ன அப்படின்னா, சத்துருக்கள் பார்க்க பார்க்க நம்ம வந்து செழிப்பு ஆசீர்வாதமா இருக்கும். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நிச்சயமா அப்படிதான் இருக்க போகிறோம். அப்படிதான் வைத்திருக்கிறார் இப்போ வரைக்குமே. அது நடக்கும். பட் நான் பார்த்தேன், சங்கீதக்காரன் ஒரு விஷயம் எழுதும் போது அவர் எப்பவுமே டீப்பா எழுதுறாரு. நான் பார்த்தேன் இது வந்து ஒரு நான் பார்த்தனோ இல்லை நான் இன்டர்பிரேட் பண்றேன்னு வச்சுக்கலாம். அவருக்கு இந்த ரகசியங்கள்லாம் தெரிந்தில்லாமல் இருக்கலாம். நான் இப்ப புதிய ஏற்பாடு கிறிஸ்டியனா நான் இந்த 2026ல நான் வாழும்போது இதை அனலைஸ் பண்ணும்போது இது சர்ஃபேஸ் லெவல்ல படிக்கக்கூடாது அப்படின்னு போனா நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணி பார்க்கலான்ட்டு ஆவியானவருடைய ஏவுதல்ல இங்க போனா அங்க இருந்து அங்க ஜம்ப் ஆகுதுன்னும் போது இதுல பயங்கரமான ஒரு லிங்க் கிடைச்சது. இப்ப நான் சொல்றேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அப்படின்ற வசனத்தை நம்ம அறிக்கையிடும் போது எப்படி அறிக்கையிடணும் அப்படின்னா, நாட் ஜஸ்ட் இப்போ நம்மள விரும்பாதவங்க, நம்மள பிடிக்காதவங்க அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன்னா, இது வந்து அண்ணாமலை படம். அண்ணாமலை படம், இந்த படையப்பா படம், இதுல ரஜினியே பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த ஒரே பாட்டுல பணக்காரர், இதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் நம்மளும் தான் சந்தோஷம் தான். இதுல என்ன பெருசா நடந்துட போகுது? ஓகே, ஒரு ஈகோ ஹிட், நம்மள அசிங்கப்படுத்திருப்பாங்க, பணம் இல்லை பொருள் இல்லைன்னு. நாளைக்கு அவங்க முன்னாடி நல்லா பங்களா வீடு கட்டினு இருக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை பாருங்களேன், மொக்கையாகுது, கதையை மொக்கையாகுது. சினிமால பார்க்க நல்லா இருக்கும், அவன் பிஜிஎம்லாம் போட்டு. அது நம்மளுக்கு பாரு ஒண்ணுமே இல்லை. இது எது சிறப்பு அப்படின்னா, காலங்காலமாக உலகத்தை வீழ்த்த காத்து கொண்டிருக்கிற சத்ரு பிசாசானவன் ஆதாமை வீழ்த்தினான். அதுக்கப்புறம் நிறைய பேரை வீழ்த்த ட்ரை பண்ணா, இயேசுவ மட்டும் தான் அவனால வீழ்த்த முடியும். இன்றைக்கு இயேசுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த பிசாசை மேற்கொள்ளும். இந்த பிசாசு கண்ணு பார்க்க பார்க்க, ஓகேவா, நீ கண்ணு முன்னாடி உட்காந்து வேடிக்கை பாடுறாச்சா என்ன அப்படின்ற மாதிரி அனுதினமும் நம்ம அவனை ட்ரிகர் பண்ற, வார வாரம் அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ற ஒரு காரியத்தை, அந்த அப்பத்தியம் அந்த திராட்சை சத்தியம் வாரம் வாரமோ அனுதினமோ உங்களால எப்பெல்லாம் முடியுதோ சபை கொடுக்குற நாட்கள்ல நீங்க ஃபேமிலியா, நீங்க தான் இல்ல சர்ச் இல்லையா, ஃபேமிலி கேதரிங்ஸ்ல நீங்க அப்பத்திலையும் அந்த சரீரத்திலையும் கையிட்டு அந்த நினைவுக்கு வந்து நீங்க அதை உட்கொள்ளும் போது அவனை யூ பிகம் அன்ஷேக்கபிள். உங்களை நீங்க வந்து அசைக்க முடியாத நபர்கள் ஆவீங்க. ஏன்னா கர்த்தருடைய வல்லமையை வந்து மகத்துவத்தையும் வல்லமையும் மேன்மையும் அந்த திரு ரத்தத்திலும் திரு சரீரத்திலையும் வைத்திருக்கிறார். அந்த அந்த கிரேப் ஜூஸ்லயும் அந்த பிரெட்லயும் ஒரு விஷயமும் கிடையாது. எதுல விஷயம் அடங்கியிருக்கு, எதுல சீக்கிரம் அடங்கியிருக்குன்னா, இந்த நன்மையை நினைவு கூறுகிற அந்த உங்களுடைய தாட் பேட்டர்ன்ல தான் அடங்கியிருக்கு. இன்றைக்கு இந்த மெசேஜ் முடிச்சுட்டு நம்மளும் நினைவு கூற போகிறோம். நம்ம கிட்ட ஒன்று தண்ணி எடுத்துனுவாங்க, ஒரு பிரெட் எடுத்துனுவாங்க, நான் சொல்ல போறது இல்லை. கண்ணை மூடுங்க, நினைவு கூறுங்கன்னு சொல்ல போறேன். ஓகேவா? அந்த தாட்ஸ்ல தான் அந்த கிளென்சிங் நடக்குது. ஒரு ஜூஸை குடிக்கிறதுலயோ ஒரு இத்தனோண்டு ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டதுல நம்ம ஒன்றும் உடல் அளவுல மாற போறது இல்லை. அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா எது ரொம்ப முக்கியம்னா அதில் கையில வைத்துட்டு ஆண்டவர் கொடுத்த ஒரு ரெப்ளிகா தான். ஓகேவா? கையில வைத்துக்கொண்டு ஆண்டவரே உங்களை நான் நினைவு கூறுகிறேன், இதுதானே உங்களோட சரீரம், இதுதானே உங்களோட பிளட். இதை நினைவு கூறும் போது நம்ம அந்த மெட்டாபரிக்கலா அதை பார்க்கும்போது பயங்கரமான மாற்றங்கள், மறுரூபங்கள், வியாதியிலிருந்து விடுதலை, மேன்மை, உயர்வு போன்ற அனைத்து செழிப்பான காரியங்களும் இதில் அடங்கியிருக்கு. ஸோ இந்த வசனத்தை சீரியஸா எடுத்துக்கோங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தின போது ஆல்ரெடி ஆயத்தமாக்கப்பட்ட 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவானவர் ஆயத்தமாக்கப்பட்ட பந்தியை நீங்கள் இனிமேல் கையிடும் போது ஒரு விஷயத்தை நினைவு கூறுங்க. என் சத்துருக்கள் முன்பாக நான் உட்காந்து அவருக்கு ஈக்குவலா இல்ல, அப்படித்தானே லாஸ்ட் சப்பர்ல அப்படிதான் நடக்குது. அந்த திருவிருந்துல அவருக்கு ஈக்குவலா 12 பேரையும் உட்கார வச்சிட்டாரு. என்ன பண்ணணும், அவர் பெரிய சேர் போட்டீங்கன்னு அவர் ஒரு சீட்டு கொஞ்சம் ஹை, நம்ம பாஸ்டருங்களை அந்த புல்பீட் உட்கார வச்சுட்டு மக்களை கீழே உட்கார வச்சுறாங்க.
புல்பிட்டே வேணான்ட்டு தான் அந்த திரைச்சிலையை கிழிச்சிடறாரு. யாரு? இயேசு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரிவினலாம் இருக்கக்கூடாது. பாஸ்டர், இந்த ஆசாரியன், மக்கள், இந்த பிரிவினலாம் எல்லாரும் கிழிச்சிடறான்ப்பா. பிதாவை எங்கும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், எல்லாருமே ஆராதிக்கலாம், எல்லாரும் ராஜாக்கள், எல்லாரும் ஆசாரி. பிரிச்சதுக்கு அப்புறமும் நம்ம ஆளுங்க எப்படி சும்மா விடுவானுங்க? அடிமைத்தனத்திலேயே மக்களை வைத்து பழக்கப்பட்டவர்கள் இல்லையா? ஒரு சீட் கொஞ்சம் ஒரு ஹைட் ஏத்தி ஏத்து அந்த புல்பிட்ல நீ ஏறவே கூடாது. ஏறுனா நீ பாவி, பாவி நீ எப்படி ஏறுவ? அப்படின்ற மாதிரி பிரிச்சு விட்டானுங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இயேசுவானவர் பாருங்க, அழகா சீட்ல உட்காந்துட்டு 12 பேரும் உட்காந்து மேல் வீட்டறையில சிறப்பா ஒரு அட்மாஸ்பியர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல உட்காந்து அவர் அந்த அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கடிச்சிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கையில் இருந்து பாஸ் பண்றோம். இதுலலாம் ஒவ்வொரு மெட்டாஃபர் அடங்கியிருக்கு. நான் சாப்பிட்டதை நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு கஷ்டத்தை மட்டும் நான் அனுபவிக்கிறேன், ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிங்கன்னு சொல்லிட்டு அவருடைய மேன்மை, அவரு நம்மளுக்காக பெற்றுக்கொண்ட அந்த வெற்றி, எல்லா காரியங்களும் நமக்கு வந்து அவரை வந்து பிட்டு சாப்பிட்டு கொடுக்குறாரு. இங்கேயும் திராட்சரசத்தை உட்கொண்டு அதுக்கப்புறம் சீஷர்களுக்கு கொடுத்து, இது நீங்கள் வாங்கி பேசுவீங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது, நீங்கள் இதை உட்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யணும். ஸோ ரெண்டுத்துலயும் காமன் ஃபேக்ட் என்ன இருக்குன்னா, என்னை நினைவு கூறு, என்னை நினைவு கூறு. நான் சொல்றேன், யாருன்னா மண்டே இந்த எஸ்ஐசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நாள்ல கர்த்தருடைய திரு ரத்தத்தை சரீரத்தை நினைவு கூறுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்? நம்மளுக்கு 1008 வேலை இருக்குது. இயேசுவை நினைவு கூறுவோம். புரியுதா? இயேசுவை நினைவு கூறுவோம், நான் ஜெபம் பண்ணுவோம், பைபிள் படிப்போம், இயேசு நல்லவர், அதெல்லாம் இது மேல ஃபோக்கஸ் போகுது பாருங்களேன். அவருடைய சிலுவை பாடுகள், அவர் நமக்காக வெற்றி சிறந்த காரியம், பிசாசை அங்கே மேற்கொண்டார். ஓகேவா? மேற்கொண்டாரு. சாவை ஜெயித்தார் அவரு. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லிட்டு பயங்கர பல்பு கொடுத்துட்டு எல்லாரையும் மேற்கொண்ட பிசாசு, ஐ மீன் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஏதோ ஒரு விதத்துல மடங்கி அடிச்சு எல்லாவற்றையும் மேற்கொண்ட பிசாசு இவரை மேற்கொள்ள முடியாத அவனுடைய மூக்கு உடைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம், நம்மளோட ஸ்லாங்ல சொல்லணும். மேற்கொண்டு சும்மா கெத்தா வந்து ஹீரோ மாதிரி நின்று நான் வந்து உங்களை கூட்டு போறேன்ட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு போய்க்கிறாரு. இவனால தெரியும், இவனுக்கு வசனம் வேற நல்லா தெரியும். இவனால இப்போ தாக்கு பிடிக்க முடியல. கையில பந்தியை குடுத்துட்டாரு. ஒரு பக்கம் ஆட்டுக்குட்டியானவருடைய உணவு, ஐ மீன் அந்த விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல அவரு ப்ரிப்பேர் பண்ணுகிற இவனுக்கு வேற ப்ரிப்பேர் பண்ண ஒரு டென்ஷன்லயே இருக்கிறான். அவன் கண்ணு முன்னாடி டென்ஷனை சூடு ஏத்துறதுக்கு ஒரு விஷயம் பண்ணலாம். என்னன்னா, அவருடைய திரு அப்பத்திலும் திரு சரீரத்திலும், ஐ மீன் ரத்தத்திலும் நீங்க கையிடும் போது, அவரை நினைவு கூர்ந்து கையிடும் போது அவன் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆவான். ஏன்னா அதை நீங்க உட்கொள்ளும் போது, அதை நீங்க பானம் பண்ணும்போது அவருடைய அபிஷேகமும் அவருடைய வல்லமையும் நமக்குள்ள அதிகமா செயல்படுறதுனால யூ பிகம் அன்ஷேக்கபிள். நீங்க வந்து அசைக்க முடியாம ஆயிடுவீங்க. பாவம் நம்மளை வந்து லேஸ்ல மேற்கொள்ள முடியாது. அவருடைய அந்த ஆளுகைக்குள்ள அந்த காவனன்ட், ஓகேவா, அது வந்து ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக தான் நம்ம இதை செய்தோம். அதை வந்து திருப்பி திருப்பி அந்த உடன்படிக்கை ரீஅஷர் பண்ணும்போது சிம்பிளா சொல்லிட்டான். சிம்பிளா சொல்றேன் பாருங்க, நானும் என் ஒய்ஃபும் க்ளோஸா இருக்கிற வரைக்கும் எந்த பொண்ணும் உள்ள வர முடியாது, எந்த பையனும் உள்ள வர முடியாது. எப்போ யாருன்னா உள்ள வரலாம், உறவின் எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள எப்போ வரலாம்னா, நீங்களும் உங்க மனைவியும் க்ளோஸா இல்லை, மனதளவில் பிரிஞ்சிருக்கிறீங்க, ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, பிரிஞ்சிருக்கிறீங்க, கண்டிப்பா பிசாசு ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ உள்ள அனுப்பி காலி பண்றோம். ஸோ இந்த திருமண உறவின் அடையாளம், அவர் அங்கே கல்யாணம் நடக்கும் போது இப்போதைக்கு மோதிரம் மாட்டி விட்டு போயிட்டார். அதுதான் ஞானஸ்தானம், பேப்டிசம் நம்ம எடுத்தோம். அதனால தான் அந்த பேப்டிசம்ல பப்ளிக்காக கன்ஃபர்ஸ் பண்ணோம். நான் வந்து இனிமேல் இயேசுக்காக தான் வாழ்வேன், எல்லாரும் முன்னாடி நான் சாட்சி சொல்றேன் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதை இட்டதுக்கு அப்புறம் வாரம் வாரம் அந்த உடன்படிக்கை நினைவு கூடுறது வந்து பிசாசு ரொம்ப தந்திரமா என்ன பண்றான் அப்படின்னா, சபைகளை வேதத்தை விட்டு புறமா தள்ளுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கலான்ட்டு சில சர்ச்சஸ்ல வருஷத்துல ஒரு வாட்டி அந்த ப்ரீஸ்ட் தான் எடுப்பாரு. மக்கள் எடுக்க மாட்டாங்க, கையிட மாட்டாங்க. அந்த காலி பண்ணிட்டானா ஒரு குரூப்பை, எத்தனை கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க அந்த சபைக்கு போனாலும் வார்த்தையில ஆசீர்வதிக்கப்படுவாங்க, வர்ஷிப்லாம் இருக்கும். ஆனா திருவிருந்துன்ற கான்செப்டை கட் பண்ணி தூக்கிட்டான். சில சபைகள்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்கு, விசுவாசிகள் கையிடுவாங்க இயர்லி ஒன்ஸ். ஓகேவா? நியூ டெஸ்டிமெண்ட்ல ஏசப்பா என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டான காரியங்கள் இதெல்லாம். உங்க அதுக்கு காரணம் வச்சிருப்பாங்க. நம்ம அவங்கள குற்றப்படுத்த வேலையில இல்லை, நம்ம தெளிவுக்குள்ள வரணும். சில சபைகள்ல சர்ச் பெரிய சர்ச்சா இருக்கும், வாரம் வாரம் அந்த கையிட்டோட அதுல சீரியஸ்னஸ் இருக்காது சொல்லிட்டு, பயபக்தி இருக்காது சொல்லிட்டு மாசத்துல ஒரு வாட்டி அவங்க கையிடுறாங்க. அதுவும் வேதத்திற்கு கொஞ்சம் விலகின ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி சபைகள் இந்த கான்செப்டை ஆழமா புரிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமாக வாரம் வாரம் கையிடுவாங்க அப்படின்னு நான் விசுவாசி. ஒரு சில சபைகள் வாரம் வாரம் கையிடுறாங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா சபை கூடும் போதெல்லாம் கையிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்ல வசனம் இருக்கு. எங்கெல்லாம் கூடினாங்களோ அங்கெல்லாம் அப்பத்தை பிட்டார்கள், அப்பம் பிக்கும்படி கூடி வந்தார்கள். அவங்களுடைய ஃபோக்கஸே வந்து வார்த்தையும் கேட்கறாங்க, வர்ஷிப்லாம் பண்றாங்க, கான்செப்டே அப்பம் பிக்கணும் தான்
கூடி வராங்களே. ஏன்னா அப்பதான் சுட சுட நடந்துட்டு போயிருக்கு அவருடைய உயிர்த்தெழுதல், அந்த வல்லமை மேன்மலை. அப்பெல்லாம் யாரும் டீவியேட் பண்ணாலும் ஆள் இல்லை பாருங்களேன். வசனத்தை திருட இதுக்கெல்லாம் ஆள் இல்லை. சுட சுட நடக்குது. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவம் வல்லமையா கிரியை நடைபெற்றாங்க. வல்லமையா அற்புத அடையாளங்கள் நடக்குது. ஏன் இந்த காலகட்டத்தில் கம்மியா நடக்குது? ஏன்னா இந்த திரு ரத்தமும் திரு சரித்தும் நம்ம வந்து அனுதினமும் எடுக்காத பட்சத்துல அட்லீஸ்ட் எப்பெல்லாம் சர்ச்சுக்காத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் எடுக்கணும். அதுதான் காட் செட் பண்ண ஒரு ஃபார்மேட். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்க. எப்பெல்லாம் நினைவு கூறணும்? எப்பவுமே நினைவு கூறணும். ஃபேமிலியா கேதர் ஆகுறீங்களா? குடும்ப ஜெபம் பண்றீங்களா? ஏதோ ஒரு ஒரு சிம்பிள், ஓகேவா? ஏதோ இது சிம்பிள் இருக்குதோ இல்லையோ, ஒரு அப்பமோ திராட்சரசமோ முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் கைகளை கோர்த்து, ஆண்டவரே உங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. எங்களுக்காக நீங்கள் மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர். உங்களுடைய வல்லமை எங்கள் மேல இருக்குது. உயிர்த்தெழுந்த வல்லமை எங்க மேல ஊற்றுங்களே, நன்றி அப்பா. உங்களுடைய அபிஷேகத்துக்காக நன்றி. நீங்க நினைவு கூற அனுதினமா இதை செயல்படுத்த யூ பிகம் அன்ஷேக்கபிள். நீங்க அசைவில்லாத ஒரு ராஜ்யத்துல அசைக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான ஃபர்வெண்டான ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் ஆயிடுவோம். பிசாசுக்கு இது பிடிக்காது. அதனால தான் அநேக பொய் சொல்லி நீ கையிடாதே. சிம்பிளா சொல்லிட்டா, இந்த அப்பத்திலையும் சரீரத்திலையும் கையிடும் போது ஒரு விஷயத்த எடுத்துன்னு வரும் உன் கண்ணு முன்னாடி. நீ எவ்வளவு பாவம் பண்ண போன வாரம் நீ பாத்திரம் வேணா அப்படின்னு எடுத்துன்னு வருவான். ஏசப்பா என்ன சொன்னாரு? பாவிகள் இல்லை கைவிடாதீங்களா. அவர் வந்து பாவத்துக்காக தான் நான் மறிக்க போறேன், நீ பாவம் பண்ணா இதை பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் இயேசு எடுத்துட்டு வரல. ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த அந்த பேஸ்மெண்ட் லே பண்ணும்போது சிம்பிளா சொல்றாரு. ஏன்னா யூதாஸ்காரியத்து கையிலயும் குத்துறாரு. அவன் தான் அடுத்தது பெரிய வேலையை பார்க்க போறான். அடுத்த நாள் வந்து லிட்டரலா சூசைட் பண்ணிக்க போறான். அவங்களுக்குள்ள சூசைடல் ஸ்பிரிட் இருக்கு. அவன் வந்து பரிசுத்த தெய்வமாகிய இயேசுவை காட்டி கொடுக்கக்கூடிய பொல்லாத ஆவியை கொண்டிருக்கிறான். அவனுக்கும் அந்த திருவிருந்து பாஸ் பண்ணப்பட்டது. ஜீசஸ் நோயிங் இட் ஆல். பாஸ்டருக்கு தெரியாது மக்களுடைய பாவங்கள், இயேசுக்கு எல்லாம் தெரியும். ஓகேவா? தெரிந்து ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, காடோடைய ஃபோக்கஸ் எது மேல இருந்ததுன்னா, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கிறார். பிசாஸ் அப்படியே தள்ளி எடுத்துன்னு போய் எங்க நான் ஃபோக்கஸ் பண்ணுவானா, இவன் நினைவு கொண்டானா இவன் பாவம் செய்ய மாட்டானே, அப்ப நம்ம பழப்பு எப்படி ஓடுன்னு சொல்லிட்டு, நீ பாவியாச்சு நீ எப்படி கைவிடுவேன்? நீ உத்தமனா? இந்த மாதிரி பண்ணிருக்கிறேன், நீ எப்படி கைவிடுவேன்னு சொல்லிட்டு, நான் அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய உயர்வு, அவருடைய மேன்மையை அந்த அந்த ஃபோக்கஸ்ல இருந்து நம்ம விலக்கி, உன்னுடைய அசுத்தம், உன்னுடைய அநீதி, நீ எவ்வளவு கேவலமான திருப்பி விட்டு, என்ன காரணத்துக்காக அந்த திருவிருந்த இயேசு ஆயத்தம் பண்ணாரோ அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு 11 பசுத்தவான்கள், ஓகேவா, அவங்களை ஓரம் கட்டி யூதாஸ் மேலேயே ஃபோக்கஸ் பண்ண வச்சிட்டான். பாத்தீங்களா? இது இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருக்குது. எச்சரிக்கையா இருங்க. அவன் வந்து தந்திரமானவன் வேதவசனம் சொல்லுது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திருக்கிறீங்கப்பா, தள்ளி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிருக்கிறீங்கப்பா, அந்த பந்தியை நான் உட்கொள்றேன் வாரம். இது உங்களை நினைவு கூறுகிறேன். அனுதினமும் நான் உட்கொள்ள போகிறேன். அனுதினமும் இந்த நினைவு கூறுகிற காரியத்தை நான் செய்ய போகிறேன். அனைத்து ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஏன்னா இதை நம்ம அனுதினமும் செய்ய பரலோக ராஜ்யத்திற்கு என்று நம்ம ஆயத்தமாக்கப்படுவோம். அப்பா வெகு சீக்கிரம் வரப்போகிறாரு. போர்கள்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தி எண்ட் இஸ் வெரி வெரி நியர். இது முன்பதாக இந்த காலகட்டங்களை விட வெகு சீக்கிரமா இருக்குது. ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அவரும், நம்மளும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சோசியல் மீடியாஸ் மூலயமா உலகம் முழுவதும் சுவிசேஷம் போய் கொண்டிருக்கிறது. வெரி ஃபியூ இயர்ஸ் தான் லெஃப்ட். ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவரும் ஆயத்தம் பண்ணிருக்கிறாரு. போறோம். சீக்கிரம் அப்பா வர போறாரு, நம்மளை தூக்கின்னு போயிட போறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் நடக்க போகுது. சீக்கிரம் ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்து. அங்க உட்காந்து சத்துருக்கள் முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்ட பந்தியில உட்காந்து ஜாலியா அப்பா கூட இந்த சீஷர்கள் எப்படி இந்த லாஸ்ட் சப்பர்ல திருவிருந்துல கைவிட்டாங்களோ அது போல ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்துல இங்க வந்து ரபி சீஷர்கள், தலைவர் சீஷன் அங்கே அணுகிச்சு பாருங்களேன். இங்க ஈக்குவாலிட்டிலாம் இல்லை. பட் அங்க போனதுக்கு அப்புறம் மணவாளன் ஈக்குவல். ஓகேவா? எந்த விதமான உயர்வுக்கு நம்மளை கூட்டிட்டு போறாரு பாருங்களேன். ஓகேவா? இங்க வந்து அவரை வந்து சீஷர்கள்லாம் என்ன, ஒரு தலைவரை ஃபாலோ பண்றவங்க தான் சீஷர்கள். ஓகேவா? அந்த ஃபார்மேட் இவர் மாத்தலாம் விருப்பம். நண்பர்கள் சிநேகிதர்கள்லாம் சொல்றாரு. அவரு மிஸ்மேட்ச் பண்ணல. பட் அவர் தேவர் கால் டிசைபிள்ஸ். ஓகே, இயேசு பின்பற்றுகிறவர்கள். பட் அங்க இங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு போறவர்கள், ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டி தான் நம்ம படிச்சோம் இல்லையா? போனதுக்கு அப்புறம் மணவாளன் வாட எல்லாம் செல்லங்களை எனக்கு ஈக்குவலா வாங்கினாங்க. இவ்வளவு போராட்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க இந்த உலகத்துலன்னு சொல்லிட்டு அவரு 33 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைய, சாம்பிள் பார்த்த வாழ்க்கைய நம்ம எத்தனை வருஷம் நமக்கு கொடுக்கப்படுதோ அத்தனை வருஷங்கள் வாழ்ந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு அடி வாங்கி மிதி வாங்கி அதன் மத்தியிலையும் அவரை மறுதளிக்காம நம்ம வந்து வைராக்கியமா இருக்கும்போது பெரிய காரியங்களை, பெரிய உயர்வுகளை இந்த உலகத்தில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் நிச்சயமா பெற்றுக்கொள்ளும். முடியலனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. பரலோக ராஜ்யம் நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துல மனவாட்டி திருச்சபையாக நம்ம எல்லாருமே அதை போய் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். உயர்வான இடங்கள்ல வைக்கப்பட்ட போகிறோம். திரும்பி நான் ரிமைண்ட் பண்ண ஆசைப்படுறேன். நம்மளுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
ஆயத்தமாக்கப்பட்டது. அதை அனுதினமும் கையிடலாம். படப்போகிறதுக்காக நம்ம பிரயாசப்படலாம். உயர்வான இடங்களை கர்த்தர் நம்ம வைப்பார். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது குறித்த ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்க பர்சனலா நீங்க வாய்ஸ் நோட்ஸ் மூலியமா ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.